கிளாஸில் பார்த்த மெஷர்மெண்ட் கிளாத்தில் வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணி கட்டிங் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஹைட் என்ன வேணும்? 38. நம்ம வந்து என்ன சொன்னால் 38 + 1.5 எடுக்கணும். இப்போ ஹைட் 38, ஷோல்டர் 14, செஸ்ட் 38, வெயிஸ்ட் 34, ஹிப் 40, arm hole round 16, sleeve height 7, sleeve round 13, back neck depth 6, front neck depth 6. ஓகே, இதுதான் உங்களுடைய மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட் இப்போ வந்து இந்த கிளாத்தில் மார்க் பண்ண போகிறோம். இந்த கிளாத் வந்து 1.75 மீட்டர், 2 மீட்டருக்கும் கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், 2ஆக ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்படி ஓப்பன் ஸ்பேஸ் வந்து உங்கள் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க நல்லா. ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து நம்ம எவ்வளவோ அந்த 4ஆக மடிக்கணும். அதாவது இந்த 4 ஃபோல்டிங்ஸ் எவ்வளோ எடுக்கணும்னா, ஹிப்பு +2, ஹிப்புக்கு என்ன வந்தது உங்களுக்கு 10.5 வந்தது மார்க் பண்ணப்போ. அது அந்த சீவிங் அலவன்ஸோடு சேர்த்து 10.5 + 2 இன்ச் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா. ஓகே, 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது. அதாவது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விடுவோம் பார்த்தீங்களா, பின்னாடி தேவைப்படும் அப்படின்ட்டு. அது வந்து 2 இன்ச்சு. அப்போ 12.5 இன்ச்சு உங்களுக்கு வந்து ஃபோல்டிங்கில் எடுக்கணும். 12.5 எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஸ்கேல் இருந்ததுன்னா உள்ளே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்க கிளாத் நகர்ந்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் உள்ளே நல்லா நகர்த்தி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் மார்க் பண்ணுறோம். இப்போ 39.5 வந்து இங்கே மார்க் பண்ணோம். இங்கே பாருங்கள் 12.5 கரெக்டாக இருக்குங்களான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இங்கே வந்து 39.5க்கு. ஓகே, அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து அவங்களுக்கு வந்து 7 இன்ச்னு இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஷோல்டர் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா 2 இன்ச் வரைக்கும், அதாவது பேக் நெக் டெப்த் வந்து 2 இன்ச் வரைக்கும் 7 போடலாம். அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு இன்க்ரீஸ் ஆக 0.25 இன்ச்சு குறையும். நான் இந்த கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேல்குலேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். 0.25. இப்போ 3ன்னா அவங்களுக்கு வந்து 6.75, 4ன்னா 6.5, 5ன்னா 6.25. அதாவது ஷோல்டர் விட்த் இங்கே எவ்வளோ எடுக்கணுங்கிறது. 6ன்னா 6 தான் வரும். அதாவது பேக் நெக் டெப்த் வந்து 6ன்னா அப்போ ஷோல்டர் நம்ம வந்து எவ்வளோ எடுக்கணும்? 6 தான் எடுக்கணும். நான் இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு வந்து அதோட மெஷர்மெண்ட் எப்படின்னு நான் காமிக்கிறேன், அதோட கேல்குலேஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து 6 எடுத்துட்டோம். ஓகே, 6 எடுத்தாச்சு. இது வந்து ஷோல்டர் விட்த். ஓகே, ஷோல்டர் விட்த் வந்து 6. உல்ட்டாவாக போட்டுக்கணும், கிளாத்தை உல்ட்டாவாக போட்டு மார்க் பண்ணுங்க. ஓகே, 6 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து ஆர்ம் ஹோல் டவுன், ஆர்ம் ஹோல் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ எடுக்கணும்னா ஷோல்டர் விட்த்தை விட 1/2 இன்ச் கூட எடுக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து 6.5 வந்து இது இருக்கும் ஆர்ம் ஹோல் டெப்த். இது ஆர்ம் ஹோல் டெப்த் இந்த இது. ஓகே, 6.5க்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க 6 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பாருங்க 6 வந்து இங்கே இல்லை, தள்ளி இருக்குது. நம்ம ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கணும். கீழே நகர்ந்துருந்ததுன்னா நம்மள 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு நகருது பார்த்தீங்களா. ஓகே, இதுதான் இப்போ இவங்களுது. அதுக்கப்புறம் நேராக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுடைய செஸ்ட் வந்து 38ங்கும் போது இவங்களுக்கு எவ்வளோ எடுக்கணும்னா ஆம்ஹோல் இந்த கர்வ் வந்து ஆம்ஹோல் கர்வ் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1.5 எடுக்கணும். இந்த மிட் பாயிண்ட் நீங்கள் பார்த்துங்க, இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1.5 எடுத்துக்குங்க. ஓகே, அப்புறம் இதோட மிட் பாயிண்ட் இந்த 6.5ல் வந்து மிட் பாயிண்ட் எடுத்தோன்னா 3.25. ஓகே, இது அதுக்கப்புறம் இந்த லைன் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் விட்த் மார்க் பண்ணிட்டோம், செகண்ட் வந்து ஆர்ம்ஹோல் டெப்த் மார்க் பண்ணிட்டோம், அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டோம். இவ்வளோ ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் இந்த சென்டர் மிட் பாயிண்டில் வந்து ஆர்ம்ஹோல் பாயிண்டில் வந்து 1.5 எடுக்கணும். இவங்களுக்கு செஸ்ட்டு வந்து 38, அதனால் இவங்களுக்கு 1.5 எடுக்கணும். 1.5 எடுத்துகிட்டு ஆர்ம்ஹோல் டவுன் லைனில் வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இப்படி இந்த இது வந்து இது க்ராஸ் பண்ணுற மாதிரி இது டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் கர்வ் வரைஞ்சிருங்க. உங்களுக்கு ஆர்ம்ஹோல் கர்வ் இருந்ததுன்னா அது போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து ஸ்டார்டிங்கிறதால நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம்ஹோல் கர்வ் எப்படி யூஸ் பண்ணுறது நான் நெக்ஸ்ட்டில் காமிக்கிறேன். ஓகே, இது அவ்வளோதான். இந்த மிட் பாயிண்ட்டு இந்த லைனு இந்த கர்வை இப்படி ஜாயின் பண்ணி இப்படி போட்டுடணும். ஓகே, போட்டுட்டு இதை வந்து இந்த லைனை வந்து செஸ்ட் லைனாக மார்க் பண்ணிக்கணும். செஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன வந்தது
10.25 ஓகே 10.25 வந்து மார்க் பண்ணிக்கோங்க நல்லா கரெக்டாக. இதை வந்து பாடி ஃபிட்டிங் கரெக்டாக வரும். பாடி ஃபிட்டிங்க்கு இருந்தது 10.25 மார்க் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் லைன்லேருந்து வேஸ்ட் லைன் வந்து எப்போ வரும்னா வேஸ்ட் லைனுக்கு வந்து 15th இன்ச்சு 15வது இன்ச்சில் தான் வேஸ்ட் வரும் அவங்களுக்கு. அப்போ 15 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது நார்மல் ஹைட் இருக்கவங்களுக்கு 15, இப்போ கொஞ்சம் குள்ளமாக இருக்கவங்க ஷார்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 14.5 வச்சா போதும். வேஸ்ட் லைன் ½ இன்ச் குறையும். உயரமாக இருக்கவங்களுக்கு ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ½ இன்ச் கூட போடும். இது வந்து நார்மல் ஹைட் இருக்கவங்களுக்கு 15. அப்புறம் 21st இன்ச்சு வந்து இங்கே பார்த்துக்கோங்க 21st, அதாவது ஷோல்டர் டெப்த் லைன் ஷோல்டர் வித் லைன்லேருந்து 25th லைனு 21st லைன். இவங்க வந்து நார்மல் ஹைட்டுங்கிறதால இவங்களுக்கு 21. இப்போ வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு 20 and 20 வைக்கலாம். கொஞ்சம் நல்ல ஹைட்டாக இருக்கவங்களுக்கு வந்து 21.5 இல்லை 22 மேக்ஸிமம் 22 வரைக்கும் வைக்கலாம். நார்மல் ஹைட்டுக்கு 21, ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து 20.5 இல்லை 20, ஹைட்டாக இருக்கவங்களுக்கு நல்ல ஹைட்டாக இருக்கவங்க அதாவது 5'8" அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து 22 வைக்கலாம். ஓகே, அதாவது 21ல் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு 15th வந்து வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். 21 லைனில் வந்து 21 இன்ச்சில் வந்து ஹிப் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த நம்ம வந்து ஆர்ம் ஹோல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் வந்து நம்ம வந்து செஸ்ட்டுன்னு மார்க் பண்ணேன் 10.25. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வேஸ்ட் லைனில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹிப்பில் வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேஸ்ட்க்கு என்ன வந்தது 9 வந்ததா, 9 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 9 மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரையாங்கிள் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஆம்ஹோல் கர்வ்லாம் இப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நம்ம லைன் போட்டுருக்கோமான்னு தெரியும். ஓகே, பெரிய செட் ஸ்கொயர்லாம் இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இங்கே வந்து 9 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அதாவது 10.25 வந்து செஸ்ட் லைன். செஸ்ட் லைன் இஸ் நத்திங் பட் ஆம்ஹோல் லைன் தான் செஸ்ட் லைன் சொல்கிறோம் நம்ம. அப்புறம் வேஸ்ட் லைன் வந்து 15th இன்ச், ஷோல்டர்லேருந்து 15th இன்ச் வந்து வேஸ்ட் லைன். அதில் வந்து அவங்களுக்கு என்ன வேஸ்ட் வந்ததோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிட்டு 9. அப்புறம் அவங்களோட ஹிப் லைன் வந்து 10.5, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். 10.5 நல்லா பார்த்துக்குங்க. 10.5 ஓகே, 10.5 மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணால் கரெக்டான லைன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லை நோட்லேயே வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் போட்டு தான் எழுதுவோம். அது மாதிரி இதுக்கு மார்ஜின் எவ்வளோ விடணும்னா நீங்கள் வந்து 1.5லேருந்து 2 வரைக்கும் விடலாம். 1.5 விடுறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே 1.5 விடுறோம், எக்ஸ்ட்ரா 1.5. இங்கே செஸ்ட்டில் வந்து 1.5 விடலாம், வேஸ்ட்டில் வந்து 1.5 விடலாம். பட் ஹிப்பில் வந்து 1 மட்டும்தான் விடணும். அதுக்கு மேலே விடாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் ஏன்னா வந்து இங்கே ஸ்லிட்டில் வந்து ஃபோல்டு பண்ணும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக தெரியும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸ்லிட்டில் வந்து 1க்கு மேலே விடாதீங்க. இந்த ஹிப் லைனில் 1க்கு மேலே போகக்கூடாது, க்ராஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்னென்னா நல்லா பார்த்துக்குங்க. இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு பெரிய ஸ்கேல் இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் நீங்கள் கீழேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ வந்ததுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 10.5 இருந்ததா, ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம், அவ்வளோதான். இங்கே 11.5, இங்கே வந்து அதே 11 அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுன்னா பார்த்துக்குங்க 11.5, இல்லை ஒரு ½ இன்ச் கூட விடுங்க 12 இன்ச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கிற போது இப்போ வந்து இங்கே ஃபோல்டு பண்ணும்போது கொஞ்சம் சில பேர் அதிகமாக கூட ஃபோல்ட் பண்ணலாம். அப்போ வந்து இங்கே விட இங்கே கம்மியாகும். அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்ட்ரெயிட் கட் வேணுன்றவங்க, குர்த்தி ஸ்ட்ரெயிட் கட் வேணுன்றவங்க வந்து ஸ்டார்டிங் அதாவது பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் ½ இன்ச்லேருந்து 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு வரைக்கும் கூட இங்கே அதிகமாக விடலாம். அதாவது பாட்டமில் ஓகே விட்டுட்டு இப்போ நான் ½ இன்ச் விட்டுருக்கேன் நான். ஓகே, 12 இன்ச்சுக்கு இப்போ இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து ஸ்லிட் லைன் முடிஞ்சிருச்சு. ஓகே, கட் பண்ணுறதுக்கு ½ இன்ச் மட்டும்தான் விட்டுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் கர்வ், ஹிப் கர்வ்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் கர்வ்னு சொல்லுவாங்க. அதே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, செஸ்ட் லைனையும் வேஸ்ட் லைனும் இது பண்ண போகிறோம்,
ஜாயின் பண்ணுறோம். ரொம்ப கவ் வேண்டாம் சார், நான் லைட்டாக மட்டும் கவ் வேணுன்றதால நான் இந்த மேலே தூக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப கவ் வேணும்னீங்கன்னா செஸ்ட் லைன் கிட்ட வேணும்னா இப்படி போட்டுக்கோங்க. நான் எனக்கு வந்து வேணாம் லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்றதால நான் வந்து இப்படி தூக்கிக்கிட்டேன், மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இந்த இதையும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிறது. இந்த வேஸ்ட் லைனை ஹிப் லைனை ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இந்த பாருங்கள், நீங்கள் ஹேண்ட்லேயே கூட போட்டுக்கலாம், ஃப்ரீ ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதை வந்து 1.5 ஜாயின் பண்ணிவிட்டு ஓகே போட்டாச்சு. இவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்குக்கு வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டார்டிங்கே சொல்லி கொடுத்துட்றேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பிகினர்ஸ் வந்து அது ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ கட்டிங் பார்த்துங்க. மார்க்கிங் நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் எடுத்துக்கிறோம். ஹைட்டை வந்து அவங்களுக்கு வந்து 39.5க்கு வந்து எவ்வளோ வேணும்னு எடுத்துக்கிறோம் கிளாத்து. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ விட்த்து தேவை, அகலம் எவ்வளோ தேவை கிளாத்து, அதாவது இப்போ 2 மீட்டர் 1.5 மீட்டர் இருக்குன்னா எவ்வளோ போடணும், உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ வேணும்னு தெரியணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா 10.5 ஹிப்பு ப்ளஸ் 2 இன்ச் எடுக்கணும். அப்போ ஹிப்பு என்ன வந்து 10.5 ப்ளஸ் 2 இன்ச்சு 12.5க்கு வந்து இந்த ஃபோல்டிங் எடுக்கணும். மடிப்பு வந்து 12.5 இருக்கணும், மடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் ஷோல்டர் வந்து எப்படின்னா, ஷோல்டர் வந்து அவங்களுக்கு என்ன வந்ததோ அது அந்த ஷோல்டர் கேல்குலேஷன்ஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். 7 இன்ச்லேருந்து அவங்களுக்கு எவ்வளோ நம்ம டெப்த்து வருது குறைச்சி வரும். அப்படி போது உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து 6 வந்தது. ஆர்ம் ஹோல் டெப்த் எப்படி மார்க் பண்ணணும்னா, ஆர்ம் ஹோல் டெப்த் எப்போவுமே ஷோல்டரை ப்ளஸ் 1/2 இன்ச் அவ்வளோதான். அப்போ இவங்களுக்கு 6 இன்ச் இங்கே ஷோல்டர் வந்ததுன்னா இங்கே 6.5 இன்ச் ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த மிட் பாயிண்ட் கரெக்டாக அந்த ஷோல்டர் டெப்த்தில் இருக்கிறப்ப அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிட்டு இந்த இங்கே இருந்து அந்த ஷோல்டர் டெப்த்தில் ஆர்ம் ஹோல் டெப்த்தில் வந்து மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த மிட் பாயிண்ட்டும் அந்த ஷோல்டர் ஆர்ம் ஹோல் கர்வும் வந்து ஜாயின் பண்ணி இந்த லைனில் ஜாயின் பண்ணிடுறோம், கர்வாக போட்டுடுறோம். இதுதான் ஆர்ம் ஹோல் முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்ம் ஹோல் லைனில் வந்து 10.25 அவங்களுக்கு செஸ்ட்டுக்கு என்ன வந்து தான் மார்க்கிங் வந்து அதை மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து ஷோல்டர் லைன்லேருந்து 15th இன்ச் வந்து வேஸ்ட் லைன், 21 இன்ச் வந்து ஹிப் லைன். வேஸ்ட் லைனில் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் 9 மார்க் பண்ணியாச்சு. ஹிப் லைனில் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் 10.5 மார்க் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் மார்ஜின் சிவிங் அலவன்ஸ் திரும்ப எவ்வளோ வேணுங்கிறது, எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோன்னா 1.5 இன்ச் விட்டுருக்கேன். ஹிப் லைனில் செஸ்ட் லைனில் 1.5, வேஸ்ட் லைனில் 1.5, ஹிப் லைனில் 1. ஹிப் லைனில் இந்த மாதிரி பின் இருந்தால் பின்னை போட்டுக்கோங்க ஜாயின் ஏன்னா நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு. ஓகே, உங்களுக்கு ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பின் போட்டுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த மார்க்கிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து இங்கே மார்க் பண்ணுங்கள். இந்த ரோலர் இருக்குது, அது இருந்தால் நீங்கள் ரோலர் இருந்தால் ரோலரை வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த விட எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நீங்கள் ஸ்டிச்சிங் போட வேண்டிய லைனு. இந்த லைனை நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பாடி ஃபிட்டிங் அந்த அவங்க மெஷர்மெண்ட் இப்போ 4 மடிச்சிடும். இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா இதுதான் ஹைட்டு, ஸ்லீவோட இதுவாக பார்க்க போகிறோம். ஸ்லீவ் ரவுண்டுக்கு வந்து நம்ம ஆர்ம் ஹோல்டு அவங்களுக்கு வந்து 9 இன்ச் இருக்க ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு இப்போ இது எடுக்கும்போது இந்த பக்கம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டால் போதும். இங்கே பாருங்கள் 10 இன்ச் இருந்தால் போதும். 10 இன்ச் வர வரைக்கும் நீங்கள் 10 இன்ச் வருதான்னு பார்த்துக்கோங்க. வந்ததுன்னு எடுத்துக்கோங்க, அந்த அளவு போதும் உங்களுக்கு. ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் என்ன வருதோ ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இப்போ 10 இன்ச்சுக்கு எடுத்துட்டோம். ஓகே, 10 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு அவங்க வந்து ஸ்லீவ் ஹைட் என்ன வந்தது 7 இன்ச்சு ப்ளஸ் 1.5 8.5க்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 8.5. ஓகே, இங்கே வந்து
அதாவது இங்கே ஃபோல்டிங் இதுதான் ஹெம்மிங் பண்ணுறது வந்து 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோடது வந்து ஸ்லீவ் ஹைட் வந்து எவ்வளோ வந்து அங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க 7 இன்ச்சு. ஓகே, இதுதான் 7 இன்ச்சு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் 1 இன்ச்சிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். அதே மாதிரி இங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து 7 இன்ச் வந்தது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு லைன், இங்கேருந்து 7 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு லைன். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்ச் வந்தது பார்த்தீங்களா, இங்கேயே வந்து அவங்களுக்கு 9 இன்ச் கரெக்டாக வந்துடும். பார்க்கலாம் 9 இன்ச் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல்டு வந்து 9 இன்ச் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே வந்து கரெக்டாக. அதாவது இவங்களுக்கு வந்து கீழே வந்து 38 இன்ச் இருக்கவங்களுக்கு கீழே 2 இன்ச் விட்டால் போதும். அதே மாதிரி மேலே 2 இன்ச் விட்டுட்டு பண்ணிவிட்டு இந்த 2 இன்ச் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக ஒரு நாட்ச் வச்சுக்கோங்க, நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அவளை அந்த இடம் வந்து ஜாயின் பண்ணணும். அதாவது அந்த நம்ம டாப்பில் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்ச்சு இந்த நாட்ச்சு செட் ஆகணும். இங்கே மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆம்ஹோல் லென்த் வருதுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வந்து கரெக்டாக வருது. ஓகே, அதனால் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதே வந்து அப்படியே வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பின் பண்ணிக்கோங்க. பின் இருந்தால் பின் பண்ணிக்கோங்க. பின் வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கஷ்டம் பின் இல்லாமலாம், ஏன்னா நகர்ந்ததுன்னா கஷ்டமாயிடும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரண்ட் ஒன்றும் பெருசு கிடையாது. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இதுதான் மிட் பாயிண்ட், அவங்களது மிட் பாயிண்ட். ஓகே, இது 2 இன்ச்சில் வந்தது. இப்போ வந்து ஒரு இங்கே இருந்து ஜஸ்ட் ஒரு ½ இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சுக்கு கூட இப்படி அதே இது வந்து மேலே இப்படி வரைஞ்சிடுங்க. அவ்வளோதான். ஒரு மேலே சின்னதாக மேலே ஒரு 3/4 இன்ச்சுக்கு இல்லை 1/2 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு கர்வ், அதே எஸ் மாதிரி லைட்டாக. ஓகே, இப்போ பாருங்கள். ஆனால் இந்த லைனில் வந்து அந்த எஸ் வந்து ஜாயின் ஆகணும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஜாயின் ஆகதான் பார்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் மேலே கூட தள்ளி வரும். அந்த 2 இன்ச்சில் வராது, கொஞ்சம் மேலே தள்ளி போடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து தள்ளி வரும். ஓகே, இப்போ இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். ஓகே, ஸ்லீவ்ஸோட சென்டர் பாயிண்ட் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் இது. இந்த சைடு வந்து பேக்கு, இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்.